சிந்து பைரவி நியூ பிரமோ. சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் நம்ம சிவா சிந்துவை நடிச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் சிந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஐஷு தான் இந்த தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுமே ஆனால் ஐஷுவை எதுவுமே சொல்லலை, அந்த இடத்துல கோவப்படலை, எதுவுமே பண்ணல. அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருப்பாங்க சிந்து. அந்த விஷயம்லாம் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு உண்மையிலே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, ஏன்னா ஐஷு தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சு இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்கு சிந்து. ஆனால் இதுவே வேற ஒருத்தராக இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நீ இந்த அளவுக்கு இருந்திருக்க நினைக்கும் போது அவ்வளோ பெருமையாக இருக்குது. என் தங்கச்சியாக பார்க்குறேன்னு சொன்ன உடனே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா சிவா அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பாரு டாக்டர், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை சரியா, நீ எதுவும் பெருசாக இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டே போயிடுறாங்க. சிவா இருந்துட்டு எல்லார மாதிரி தான் ஐஷுவும் பார்க்குறா. ஆனால் ஐஷுக்கும் அம்மாவுக்கும் ஏன் சிந்துவோடைய அருமை புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் சிந்துவை காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. அவ இந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி தானே செய்கிறா அப்படின்ட்டு சிவா ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. ஆனால் அம்மாவுக்கும் ஐஷுக்கும் புரிய வைக்க முடியாது. அவங்களே சிந்துவுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. அது வரைக்கும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு சிவா நினைக்கிறாங்க. அந்த சிந்து பாவம் ரொம்ப நல்லவ, ஆனால் இருந்தாலும் அவள் என்னோட விஷயத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா, என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டா, மற்றவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டான்ட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிவா அந்த விஷயத்த நினச்சி. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.